விஜய்க்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கும் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் பாஜகவின் இந்த திட்டத்தை முறியடிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒருபுறம் திமுகவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும், மறுபுறம் விஜயை பயன்படுத்தி பாஜக உள்ளே நுழைவதை இந்த கட்சிகள் அனுமதிக்குமா? மேலும் பாமக போன்ற கட்சிகள் தற்போது பாஜக கூட்டணியில் இருந்தாலும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும் போது அவர்கள் எந்த பக்கம் சாய்வார்கள் என்பதையும் கணிக்க முடியாது. விஜய் இந்த சதியை உணர்ந்திருக்கிறாரா என்பது தெரியவில்லை. ஆனால் 107 இடங்களில் முன்னிலை வகிக்கும் தாவேகாவிற்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தெரிந்தாலும், அது ஒரு பொறியாகவும் மாற வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் பாஜக நேரடி அரசியலில் இன்னும் பெரிதாக வெற்றி பெறாத நிலையில், விஜயை ஒரு பரிசோதனை எலியாக பயன்படுத்தி தமிழக அரசியலின் அடித்தளத்தையே மாற்ற பாஜக துடிக்கிறது என அரசியல் விமர்சகர்கள் எச்சரிக்கின்றனர். வரும் நாட்களில் ஆளுநரின் அழைப்பு, அமித்ஷாவின் அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் விஜயின் அரசியல் முதிர்ச்சி ஆகியவைதான் தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகளை தீர்மானிக்கப் போகின்றன. வாக்கு எண்ணிக்கை முழுமையாக முடியும் முன்பே டெல்லி தனது ஆட்டத்தை தொடங்கிவிட்டது என்பது மட்டும் நிதர்சனம்.